இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தவக்கால திருப்பயணத்தின் 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 21 முதல் 35 முடிய. இந்த இறைவார்த்தை எதை பற்றி நம் அனைவரையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றது. நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் முக்கியமாக காணப்படுகிறதோ அதுபோல கத்தோலிக்க திரு அவையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நம் சொல்லிலும் செயலிலும் சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய 2 முக்கிய கோட்பாடுகள் ஆன்மீக பயணத்திற்கு உறுதுணையாக இருப்பது 2. அது என்னவென்றால், ஒன்று அன்பு, இன்னொன்று மன்னிப்பு. இந்த அன்பும் மன்னிப்பும் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே சொல்லிலும் செயலிலும் அதை நாம் கடைபிடித்தோம் என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. வெறும் வார்த்தைகளினால் பெயர்களை தாங்கிக் கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அன்பையும் மன்னிப்பையும் பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் நம் வாழ்வினுடைய அர்த்தம் சூன்யமாகத்தான் காணப்படுகிறது. வெறுமனே நடைப்பணமாக பயணிப்பதில் எந்த விதமான பயனும் இல்லை என்பதையும் இன்றைய நாள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்றைய வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி எனக்கு இடையூறாக இருக்கின்ற, எனக்கு எதிராக தவறு செய்கின்ற என் சகோதரனை எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் என்று இயேசுவிடம் விண்ணப்பத்தை எழுப்புகிறார். மன்னிக்க வேண்டும் என்று ஒருவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற பொழுது எத்தனை முறை அவன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும், எத்தனை முறை அவனை காயப்படுத்தினாலும் கிறிஸ்துவை தாங்கியிருக்கின்ற நீங்களும் நானும் அந்த மன்னிப்பை நாம் கொடுத்தே ஆக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய அடிநாத செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் ஆதி பெற்றோர்கள் செய்த தவற்றிலிருந்து இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே, நமக்கு முன்னதாக இருந்த மூதாதையர்கள், அவர்களுக்கு முன்னதாக இருந்த மூதாதையர்கள், இனி வரக்கூடிய சந்ததிகள், இந்த உலகம் அழிகின்ற இருக்கின்ற சந்ததிகள் எல்லோருமே, குறிப்பாக இறை சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருமே நாம் தவறுகள் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன? நாம் அனைவருமே மன்னிப்பின் மகத்துவத்தை நம் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக ஒரு உவமையின் வழியாக சொல்லுகிறார். ஒருவன் கடன் பட்டிருக்கின்றான் அரசனிடம். அவன் பட்ட கடனை முழுவதுமாக அடைக்க வேண்டும் என்று அவனை அழைக்கின்ற பொழுது அவன் அரசனிடம் கேட்பது, பொறுத்தருள்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கடனை அடைத்து விடுகிறேன்னு கேட்கின்றான். அரசனோ அவனுடைய கடனை அடைக்க சொல்லவில்லை, மாறாக மன்னித்து அவனை வழி அனுப்புகிறார். அவன் உதவி கேட்டு வந்தான். என்னுடைய கடனை அடைத்து விடுகிறேன், எனக்கு கொஞ்சம் காலதாமதம் வேண்டும் என்று வந்தான். கடனை அடைக்க தேவையில்லை, மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதே மனிதர் வெளியே வருகின்ற பொழுது அவரிடம் கடன் பட்டவனை பார்க்கின்ற பொழுது உடனடியாக என்னிடம் பெற்ற கடனை கொடு என்று கேட்கிட்டு அவனை கழுத்தை நெரித்து அவனை துன்புறுத்துவதை இயேசு சொல்லுகிறார். ஆக இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் ஒவ்வொரு முறையும் நாம் தவறுகள் செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை மன்னித்து கொண்டே தான் இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. தூய அகஸ்தீனார் அழகாக சொல்லுவார் தன்னுடைய பணி வாழ்விலே, இறைவன் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நிமிட துளிகளிலும் நாம் எப்பொழுதெல்லாம் அவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்மை மன்னித்து கொண்டே தான் இருக்கிறார். இறைவன் தருகின்ற அந்த மன்னிப்பை நாம் உணர வேண்டுமென்றால் நமக்கு எதிராக யார் துரோகம் செய்தார்களோ அவர்களை மன்னிக்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய மன்னிப்பை நாம் உணர முடியும் என்று அழகாக தூய அகஸ்தீனார் சொல்லுவார். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற செய்தி,
தவக்கால திருப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே இறைவனுடைய அன்பின் பிள்ளைகளாக இந்த தவக்காலத்தை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்றால் மன்னிப்பின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருளையும் ஆசிரியை முழுவதுமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த மன்னிப்பை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அழகாக அனுபவசாலிகள் சொல்லுவார்கள், ஒரு பாத்திரம் நிறைய எந்த ஒரு பொருளை நாம் நிரப்புகின்றோமோ அந்த பொருளானது அந்த பாத்திரத்திற்கு ஏற்றாற்போல தன்னுடைய வடிவத்தை அமைத்து கொள்கிறது. அதுபோல இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் பகைமை என்கின்ற பாத்திரத்துக்குள் நுழைந்து விட்டால் அந்த பகைமை என்கிற பாத்திரத்தினுடைய வடிவமைப்பை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்பு என்கின்ற பாத்திரத்திற்குள் நாம் நம்மை இணைத்து கொண்டால் அன்பு என்கின்ற மகத்துவத்தை தான் நாம் பெற முடியும். மன்னிப்பு என்கின்ற பாத்திரத்துக்குள் நம்மை இணைத்து கொண்டால் அந்த மன்னிப்பை நாம் உணர முடியும். எனவே இந்த மண்ணுலகிலே யாரெல்லாம் பகைமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, ஏற்றுக்கொள்ளாத தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இப்படிப்பட்ட தீய எண்ணங்களுக்குள் தங்களை இணைத்து கொண்டு விட்டார்கள். அவர்களால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு மிகவும் கடினம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மன்னிக்கப்பட்டவன் வெளியே வந்து மன்னிக்காமல் தன்னுடைய கடன்பட்டவனை கழுத்தை நெரித்தது போல பல நேரங்களிலே நாமும் இந்த மண்ணுலகில் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இயேசு என்கின்ற இந்த அற்புதமான மீட்பரின் இதயத்திற்குள் நம்மை இணைத்து கொள்ளுகின்ற பொழுது அன்பை நம் வாழ்வாக மாற்றிக்கொள்ள முடியும், மன்னிப்பை நாம் வாழ்வாக மாற்றிக்கொள்ள முடியும். அதையே இந்த மண்ணுலகிலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவரோடு ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய நாள் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக சொல்லுகிறது. எனவே இறைவனுடைய வார்த்தை ஏற்றவர்களாக இறைவனோடு இணைந்து நாம் பயணிக்க நம்மையே ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான தருணத்தை நீ கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மன்னிப்பின் மகத்துவத்தை இன்றைய நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது அரசனிடம் கடன்பட்டவனுடைய கடனை அரசன் மன்னித்து அவனுக்கு மறுவாழ்வு கொடுத்தது போல எங்களுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற தவற்றினை மன்னித்து எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆனால் தூய் அகஸ்தினார் சொல்லுவது போல எப்பொழுது நாங்கள் பிறரை மன்னிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நீர் எங்களை மன்னித்ததை எங்களால் உணர முடியும். எனவே இனி வருகின்ற காலங்களில் குறிப்பாக தவ காலத்தில் எங்களுக்கு யாரெல்லாம் எதிராக துரோகம் செய்தார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாங்களும் உம்முடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவாக இந்த மண்ணுலகிலே பயணிக்கக்கூடிய வரத்தை தந்திரளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.